முக்கிய செய்தி திருப்பூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்காக காத்திருந்த தொண்டர்களில் 10க்கும் மேற்பட்டோருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மயக்கமடைந்தவர்களை அங்கிருந்தவர்கள் உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் அங்கிருந்த தாவேகா சார்பில் அங்கு இருந்த மருத்துவ குழுவினர் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சைகள் அளித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகள், பெண்கள் என 10க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்து இருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தற்போது அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? மயக்கமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படுகிறதா? அவர்களது உடல்நிலை எப்படி இருக்கிறது? வணக்கம் சரவணன். தாவேக தலைவர் விஜயை பார்ப்பதற்காக அங்கு பெருமாநல்லூரில் ஏராளமானவர்கள் காத்துக் கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது திருப்பூர் பெருமாநல்லூர் நாள் ரோட்டில் தாவேக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் 4 மணி நேரத்தில் பிரச்சாரம் செய்வார் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்காக காலையிலிருந்தே தொண்டர்கள் திரண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல அவிநாசி பகுதியிலும் ஏராளமான தொண்டர்கள் திரண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் திருப்பூர் பெருமாநல்லூர் நாள் ரோடு பகுதியில் திரண்டிருந்த தொண்டர்கள் அங்கு அதிக வெயில் காரணமாகவும் நெரிசல் காரணமாகவும் ஏராளமானவர்கள் பெருமளவு அசௌகரியத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதுவும் குழந்தைகளுடன் ஏராளமான பெண்களும் அங்கு வந்திருக்கிறார்கள். கூட்டத்தில் கிட்டத்தட்ட இதுவரை 10க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள். பெண்களும் மயக்கமடைந்திருக்கும் காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அதிக வெயில் காரணமாகவும் குடிநீர் சரியாக கிடைக்காதது போன்ற காரணங்களால் தொண்டர்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள். அங்கு இருக்கிற முதலுதவி குழுக்கள் அவர்களுக்கு முதலுதவி அளித்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அடுத்தடுத்து தொண்டர்கள் மயங்கி விழும் காரணமாக அங்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. தற்போது ஒரு பெண் மயங்கி விழுந்திருக்கிறார். அவரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சரவணன். மணிகண்டன், கூட்ட நெரிசல் ஏற்பட என்ன காரணம்? போதிய இடவசதி இல்லையா? என்ன சொல்லப்படுகிறது காவல்துறை தரப்பில்? நிச்சயமாக சரவணன். அதாவது கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கான காரணம் என்று பார்த்தோம்னால் அங்கு விஜய் ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். தாவேகா தொண்டர்கள் என்பவர்கள் பெரும்பாலும் விஜய் மீதான கவர்ச்சி காரணமாகவே திரண்டிருக்கிறார்கள். அவர்கள் பெருமளவில் முன்டியடித்துக் கொண்டு முன்வரிசையில் நின்று அவரை பார்க்க முனைவதுதான் பெருமளவு நெரிசலுக்கு காரணமாக இருக்கிறது. இந்த இடத்திற்கு தேவையான அளவு போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 800 போலீசார் இங்கு பாதுகாப்பிற்காக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கு தடுப்புகளை அமைத்து தொண்டர்களை தடுத்தும் பார்த்திருக்கிறார்கள். ஆனாலும் தொண்டர்கள் ஒரு விழிப்புணர்வு இல்லாதவாறு குவிந்து கொண்டிருப்பது இந்த நெரிசலுக்கு காரணமாக இருக்கிறது. மேலும் இன்று அதிக வெயில் இருப்பதன் காரணமாகவும் அவர்களால் வெயில் தாக்கு பிடிக்க முடியாமல் ஏராளமானவர்கள் மயங்கி விழுகிறார்கள். இந்த நெரிசலானது இன்னும் விஜய் வருவதற்கு இன்னும் அவிநாசியாக அவர் வரவில்லை. பெருமாநல்லூர் வருவதற்கு மேலும் சில மணி நேரங்கள் ஆகலாம் என்ற காரணத்தினால் தொடர்ச்சியாக மயக்கமடைவர் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த செய்தியை நாம் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்திலேயே தற்போது மேலும் 3 பெண்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள். மயக்கமடைந்தவர்கள் எண்ணிக்கை 12க்கு மேல் ஆகியிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் ஒரு அசௌகரியமான சூழ்நிலை நிலவுவதை பார்க்க முடிகிறது. சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.